ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலப்பன் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருக்குமே வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லை வேலை கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அந்த காலத்தில் ஒரு குரங்குக்கு வேலை கொடுத்துருக்காங்க, அதுவும் சம்பளத்தோட அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? நம்ப முடியாது. அதுவும் கவர்மெண்ட் வேலையும் கூட வேற. ஸோ அந்த கதை என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜேம்ஸ் எட்வின் ஒயிட் அப்படிங்கிறது ஒரு ரயில்வேல சிக்னல் மேனாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவருக்கு காலில் அடிபட்டு அவர் 2 காலை இழந்துடுறாரு. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மரத்தால் செய்யப்பட்ட செயற்கை காலை தான் அவர் பயன்படுத்தி வந்திருக்காரு. அவர் வேலைக்கு வர்றது போகிறது, அவர் செய்கிற எல்லா வேலையுமே ஒழுங்காக செய்ய முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார். அப்போதான் ஒரு நாள் அவர் சந்தைக்கு போகிறாரு. சந்தையில் ஒரு குரங்கு மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு நிறைய பொருட்களை வாங்கி மனசனை போலவே வேலை செஞ்சுட்டு இருந்துச்சு. அதை பார்த்தோன்னா அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். சரி, ஓகே, இந்த குரங்கை நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த குரங்கை வாங்கிட்டு தன்னோட வீட்டில் வளர்த்துட்டு இருந்தாரு. அந்த குரங்குக்கு ஜாக் அப்படிங்கிற ஒரு பேரும் வைக்கிறாரு. நீங்கள் இருக்கிற ஜாக் கிடையாது, இது வேற ஜாக். அந்த குரங்குக்கு உடனே சின்ன சின்ன வேலையெல்லாம் சொல்றாரு. அந்த சின்ன சின்ன வேலையும் அந்த குரங்கு செய்யுது. அந்த குரங்குகிட்ட இருக்கிற ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னா, அந்த குரங்கு எந்த ஒரு வேலையை சீக்கிரம் கற்றுக்கும். அந்த தான் எல்லா வேலையும் சீக்கிரம் கழிச்சு. ஒரு நாள் எட்வின் ஜாக்கை கூட்டிகிட்டு தன்னோட வேலை செய்கிற இடத்துக்கும் கூட்டு போய் சரி, ஓகே சொல்லிட்டு அவர் செய்கிற வேலையை அந்த குரங்கு பார்த்துட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த குரங்கு சிக்னலை மாற்றுறத இவர் பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாரு. ஓகே, அப்படின்னா இதுக்கு ட்ரைனிங் கொடுத்தா நம்ம சிக்னல் நம்ம எந்திரிச்சு நடக்க தேவையில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒரு மனுஷனுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அதே மாதிரியே ஜாக்குக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. உடனே அந்த ஜாக்கும் அதை ஈஸியாக கற்றுக்கிட்டு அந்த வேலையை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்குது, எந்த ஒரு தப்பும் இல்லாமல். ஏன்னா மனுஷங்க கூட சில நேரத்தில் தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அந்த குரங்கு இதுவரை எந்த தப்புமே பண்ணலை. ஓகே, ஜாக் சிக்னலை மாற்றும் போது ஒரு பயணி அதை பார்த்துறாரு. ஏன்னா ஒரு குரங்கு சிக்னலை மாற்றுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே அதிகாரிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துறாரு. உடனே அந்த ரயில்வே அதிகாரி அந்த ஸ்டேஷனுக்கு பார்த்தா அங்கே அந்த குரங்கு சிக்னல் மாற்றிட்டு இருந்ததை பார்க்குறாரு. உடனே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரி கேட்டு இந்த நடந்த எல்லாத்தையும் அந்த எட்வின் சொல்கிறாரு. உடனே அந்த ஜாக்குக்கு நம்ம டெஸ்ட் வைக்கலாம், டெஸ்ட் வைக்கிற மூலிமா அந்த ஜாக் இதுக்கு தகுதியாக இருக்கான்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியும் அந்த ஜாக்குக்கு டெஸ்ட் வச்சுறாரு. ஜாக் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆனதுக்கப்புறமா அந்த அதிகாரியை கூப்பிட்டு ஜாக்குக்கு அந்த வேலையை திருப்பி கொடுத்துறாரு சிக்னல் மேனா. அந்த ஜாக்கும் 1881 1890 வரையும் அந்த வேலையை சிறப்பாக பண்ணியிருக்கு. இதுவரையுமே ஜாக் சிக்னலை தப்பாக மாற்றினதா சரித்திரமே கிடையாது. அந்த அளவுக்கு சரியாக பண்ணியிருக்காரு. 9 வருஷமா ஜாக் இந்த வேலையை சின்சியராக எந்த ஒரு தப்பும் இல்லாமல் செஞ்சு முடிச்சிருக்கு. 1990 ஜாக்கு காசநோய் இறந்துருது. அதுக்கப்புறமா ஜாக்கோடைய மண்டை ஓட்டை தென் ஆப்பிரிக்காவில் ஒரு மியூசியத்தில் வச்சுருக்காங்க. சின்ன குரங்களை இவ்வளோ வேலை பண்ண முடியுதுன்னா உங்களாலையும் ரொம்ப சின்ன வேலை தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாராவது இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.